மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழ்வதற்கான வழியை தேடிக்கொண்டிருக்கிற இந்த வேளையிலே கிரேக்க தத்துவ அறிஞர் பிளாட்டோ அவர்கள் இதோ நமக்கு ஒரு அறிவுரையை தருகின்றார். அவர் சொல்லுகிறார், wise men speak because they have something to say. Fools speak because they have to say something. பாருங்கள், அழகான ஒரு சொல்லாடலிலே ஒரு விளையாட்டு. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அறிவாளிகள் தாம் சொல்ல வேண்டியவற்றை சொல்வதற்காக பேசுகின்றனர். அறிவிலிகளோ ஏதாவது சொல்ல வேண்டுமே என்பதற்காக பேசுகின்றனர். இதோ இங்கு இரண்டு விதமான மனிதர்களை பார்க்கிறோம். ஒருவனுக்கு ஒரு கருத்து இருக்கிறது, அந்த கருத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்காக அவன் பேசுகிறான். இன்னொருவனுக்கு கருத்து எண்ணம் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதாவது சொல்ல வேண்டுமே என்பதற்காக அவனும் பேசுகிறான். ரெண்டு பேரும் தான் பேசுகிறார்கள். ஆனால் இதிலே யார் மனநிறைவு அடைவார்கள், யார் மனநிறைவு அடைய மாட்டார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். நண்பர்களே, பேசுவது என்பது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கொடை. அதற்காக நாம் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. தமிழிலே கூட இப்படி ஒரு சொல்லாடல் உண்டு, தவளை தன் வாயால் கெடும் என்று. அந்த தவளை அவ்வப்போது அந்த குரல் கொடுத்து கொண்டே இருப்பதனாலே அந்த தவளை இருக்கின்ற இடத்தை பாம்பு அறிந்து அந்த தவளையை பிடித்து அது சாப்பிடுகிறது. நண்பர்களே, பேசுதல் என்பது மிக மிக முக்கியமான, சொல்ல வேண்டுமென்றால் ஒரு புனிதமான செயல்பாடு. இங்கே பாருங்கள், பிளாட்டோ சொல்லுகிறார், அறிவாளிகள் தாங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்வதற்காக பேசுகின்றனர், மற்ற நேரத்திலே அவர்கள் அமைதியாக இருக்கின்றனர். ஆனால் அறிவில்லாதவர்கள் ஏதாவது எப்பாவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஏதாவது ஒன்றை சொல்லி பினாத்திக் கொண்டே இருப்பார்கள், பிதற்றிக் கொண்டே இருப்பார்கள். இவர்களிலே யாருக்கு மகிழ்ச்சி உண்டு, யாருக்கு மகிழ்ச்சி இல்லை? ஒரு கருத்தை சொல்வதற்காக பேசுகின்றவர்கள் அந்த கருத்தை சொல்லி முடித்த பிற்பாடு நான் என் கருத்தை சொல்லிவிட்டேன் என்ற ஒரு மனநிறைவு அவர்களுக்கு வரும், மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஏதாவது சொல்ல வேண்டுமே என்று பேசிக்கொண்டே இருப்பவர்கள் இருக்கின்ற சிறு அமைதியையும் எழுந்துவிட்டு வெறுமையான உள்ளத்தோடு ஒரு மனபாரத்தோடு அவர்கள் திரும்பி செல்வார்கள். நண்பர்களே, நம்முடைய பேச்சு பற்றி சற்று கவனமாக இருப்போமா? பிளாட்டோ அவர்கள் குறிப்பிடுவது போல சொல்ல வேண்டியவற்றை சொல்வதற்காக மட்டும் பேசுவோம், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு பழக்கத்தை கைவிடுவோம். அப்போது மன நிறைவும் நிம்மதியும் நமக்கு கட்டாயம் ஏற்படும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.